ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு காலேஜ்ல அந்த மாதிரி முகாம் போட்டா எல்லாருக்கும் தோதா இருக்கும் இல்லையா? வயசானவங்களும் அந்த வெயில நின்றுட்டு கீழே விழுந்து கிடந்தா யார் பாக்குறது? வந்து 14ஆம் தேதி கண்டிஷன் செய்ய சொன்னாங்க. அதுக்காக வந்து நிற்கிறோம். தாலுகா ஆஃபீஸ் போனா எடுக்க முடியறதே கிடையாது. ஒரு ஆதார் எடுக்கணும்னா 10 நாள் அலையறாப்ல இருக்கு. எதுக்கே நிக்கிறீங்க? ஆதார் ரெனியூவல் போடுறதுக்காக நிற்கிறோம். யார் சொன்னா? அது நியூஸ்ல வந்து 14ஆம் தேதி கண்டிஷன் செய்ய சொன்னாங்க. அதுக்காக வந்து நிற்கிறோம். எவ்வளவு நேரம் கூட்டிட்டு 14ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில 10 மணிக்கு வந்தோம். எந்த ஊரு? எந்த ஊர்? இது குளமங்கலம். ஒரு ஸ்கூல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு காலேஜ்ல அந்த மாதிரி முகாம் போட்டா எல்லாருக்கும் தோதா இருக்கும் இல்லையா? வயசானவங்களும் அந்த வெயில நின்றுட்டு கீழே விழுந்து கிடந்தா யார் பாக்குறது? கடைசி அறிவிச்சது ரைட்டு தான். அது ஒரு ஸ்கூல்ல ஒரு சனி ஞாயிறு ஒரு இந்த கிழமைகள்ல ஒரு லீவ் டேஸ்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல அந்த மாதிரி ஒரு முகாம் போட்டிருந்தா எல்லாருக்கும் யூஸ் ஆயிருக்கும். எல்லாருக்கும் விழிப்புணர்வா இருப்பாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தோதா இருந்திருக்கும். இப்ப வந்து எவ்வளவு தூரத்துல நிக்கிறாங்க பாருங்க. வெயில்ல இதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சின்ன குழந்தைகளை வச்சுட்டு இருக்காங்க, பெரிய மனுஷன் வயசானவங்க நிக்கிறாங்க. அரசு அறிவிச்சதை முறையா அறிவிச்சு முறையா அதுக்கு செய்யணும்ல. இங்க இது வந்து எல்லா இடத்துலயும் கிடையாது. ஒரு சென்டர் வந்து அது யூஸ் ஆகிறது வந்து நெட்வொர்க் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது கிடையாது. தாலுகா ஆஃபீஸ் போனா எடுக்க முடியறதே கிடையாது. ஒரு ஆதார் எடுக்கணும்னா 10 நாள் அலையறாப்ல இருக்கு. அப்ப நம்ம இந்த இ-சேவை மையத்தை தேடி வரையில மதுரைக்குள்ள இந்த ஒரு இடத்துலதான் நல்ல நெட்டு கிடைக்குது. சீக்கிரமா எடுத்துட்டு போக முடியுது. அப்படின்ற போது இந்த இடத்துல எல்லா ஜனங்களும் குவியும் போது எப்படி எங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியும்? நாங்க எவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறது? 8 மணிக்கு பிள்ளைங்களை அனுப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்தோம். இனி நாங்க என்ன நேரம் போறோன்றது தெரியல. நாங்க அப்படி நின்றுட்டு இருக்கோம். அதனால முறையா அறிவிச்சது மாதிரி முறையா அதுக்குரிய சொல்யூஷனை சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.